ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சப்பாத்தி சிக்கன் கொத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு சப்பாத்தி வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீட்டாக கட் பண்ணி பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரை பண்ணதில்லை. சிக்கன் வந்துட்டு ஆஃப் பாயில் குக்கரில் வச்சுருக்கேன். சேமக்கிழங்கு, இந்த சேமக்கிழங்கு பாயில் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணி நம்மன்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பாயில் பண்ணி கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் வந்துட்டு எண்ணெய் விட்டாச்சு, சூடாக இருக்குது. நான் இப்போ வந்துட்டு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நீட்டு வாக்கில் சாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி அதை மாதிரி நீட்டு வாக்கில் சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே சைஸில் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண சிக்கன் வந்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சேமக்கிழங்கு பாயில் பண்ணது, ஸோ அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பினாச் ஒரு கப் எடுத்துருக்கேன், அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சாப் பண்ணி வச்சுருக்கேன் 3 கலர் கேப்சிகம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெஜிடபிள்ஸ்க்கு எதுவும் உப்பு போடல, சிக்கனுக்கு மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது போட்டுருங்க. ஸோ அதனால் நான் இதில் திட்டமாக போட்டுக்கிறேன். ஜீரகப்பொடி வந்துட்டு 1 டீஸ்பூன் போட்டுங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். பாயில் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச சப்பாத்தியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்பைசி ரெட் சில்லி சாஸ் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் விட்டுங்க. கருவேப்பிலை 1 ஆட் பண்ணிக்கலாம். 2 எக் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துருக்கேன், சாப் பண்ணி மேலே போட்டு நிறுத்திக்கங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எம்மியான சப்பாத்தி சிக்கன் கொத்து ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஸ்பைஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Bye.